ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வம் துணை. இன்னைக்கு அற்புதமான ஒரு நல்ல பதிவை நோக்கி நம்ம போகிறோம். மருதாணியை பற்றி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான முக்கிய தகவல். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, மருதாணியை பற்றி என்ன சிறப்பு சொல்ல போகிறீங்க? நம்ம எப்போவுமே கையில் வச்சிட்டு இருக்கிறது தானே, அது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பெரிய அரிய நல்ல விஷயங்கள்ல கண்டிப்பாக மருதாணிக்கு இருக்குது. மருதாணி அப்படிங்கிறது ஒரு பெண், அந்த காலத்தில் ஒரு பெண்ணா மருதவாணி அப்படின்னு ஒரு பெண்ணா படைக்கப்பட்டவள். அந்த மருதவாணி அப்படிங்கிறது ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணுடைய முகம் பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்கும். அந்த காலத்துலலாம் பெண் பார்க்க போனாங்க அப்படின்னா, பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா வெள்ளையாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, சிகப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது காரணமே இந்த மருதவாணியோடைய பெண்ணுடைய சிகப்பு நிறம் தான். அந்த சிகப்பு நிறத்தில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த காட்டில் தன்னை தனியாக இருந்தால் கூட, பிறந்ததுலேருந்து தனியாக இருந்ததுனால சூரிய தேவனை வழிபட்டு தன்னை தந்தையாகவே ஏற்றுக்கொண்ட ஒரு பெண் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சூரிய தேவனை நோக்கி கண்டிப்பாக தினமும் தினமும் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கும்போது சொல்லுவேன், என்னோட தந்தையை நான் வணங்குறேன், என்னுடைய தந்தையான சூரிய பகவானாவை நான் நினச்சிக்கிறேன், எனக்கு தாய் தந்தையர் இல்லை, அதற்கு பதிலாக உங்களை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சூரிய பகவானும் அதுக்கான வரத்தை கொடுக்குறாங்க. அப்போ யார் அவருக்கு சகோதரர் அப்படின்னு சொல்லும் போது, நீதிமான் அப்படிங்கக்கூடிய சனி பகவானும் யம தர்மராஜாவும் இவங்களுக்கு சகோதரராக இருக்கிறாங்க. அப்போ இந்த மருதவாணி அந்த காட்டில் தன் சூரிய பகவானை தந்தையாக நினச்சிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வழியாக ஒரு பெண் அழுது கொண்டே வராங்க. அவங்க பேர் ஷியாமலா தேவி. அந்த ஷியாமலா தேவி அழுதுகிட்டே உள்ள காட்டு பக்கமாக வராங்க. காட்டு பக்கமாக வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்லை இல்லை, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்துருங்க, நான் எங்கே இந்த காட்டு வழியாக போனேன், என்னை துரத்திட்டு வராங்க, நான் எனக்கு ஏதாவது ஒரு வழியோ கொடுங்க, இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு அடைக்கலம் கொடுங்கன்னு சொன்னதுக்கு மருதவாணி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன், என் குடியில் தங்கிக்கிங்க, உங்களுக்கு மனசு என்னைக்கு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கோ அப்போது அந்த குடியில் விட்டு நீங்கள் உங்களோட இடத்துக்கு நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி எதுவுமே விசாரிக்காமல் குடியில் தங்க வைக்கிறாங்க. அப்போது அந்த யம தூதர்கள் அப்படிங்கிறது வராங்க. யம தூதர்கள் வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மருதவாணியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த வழியாக ஒரு பெண் அழுதுட்டு வந்தாங்களா, அவங்கள நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா, அவங்க என்ன நம்பி வந்திருக்காங்க அடைக்கலமா, நான் அவங்க சொல்கிறேன், அவங்க இருக்கிற இடத்த சொல்ல மாட்டேன்னு சொன்னோன்னே, இல்லை இல்லை, நாங்கள் அதை மீறி தான் அவங்கள கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நான் உங்களுக்கு வழி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. சண்டை போட்டோன்னு வெட்டி வீழ்த்திடுறாங்க. அந்த வெட்டி வீழ்த்து ரத்தம் பீறிட்டு வந்துடுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது யம தர்ம ராஜா வரைக்கும் தெரியுது. அவரை யம தூதர்கள் சொல்லி இந்த மாதிரி ஒரு பெண்ணை தடுத்ததுனால நாங்கள் கொலை செய்து விட்டோம், அவங்களுடைய இரத்த நாளங்களை கண்டிப்பாக தெறிக்க விட்டுட்டோம், கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. இது ஷியாமலா தேவி தூரத்துலேருந்து பார்த்துட்டு அழுதுகிட்டே வராங்க. அப்போ யம தர்மராஜா கீழே வராரு. தன்னுடைய மனைவியான ஷியாமலா தேவி கிட்ட ஒரு சிறிய சண்டை போட்டுட்டு, அது கஷ்டப்பட்டு அவங்க ரொம்ப மனவேதனையோடு இந்த குடிலுக்கு வந்திருக்கிறாங்க. அது தெரியாமல் இந்த மருதவாணி அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க. அந்த நேரத்தில் ஷியாமலா தேவி அழுதுகிட்டே வராங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய யம தர்ம ராஜா அதை நோக்கிட்டு வராரு. அப்போ அந்த பெண்ணை பார்க்குறாரு. கொலை செய்து போட்டிருக்கிறாங்க, அதாவது வெட்டி வீழ்த்தி இருக்கிறாங்க. இந்த வெட்டி வீழ்த்தினதை பார்த்த உடனே இவருக்கு அதிர்ச்சி. ஷியாமலா தேவி இந்த பெண்ணு பாவம், எனக்கு அடைக்கலம் கொடுக்க போயிட்டு அவளோட உயிரை மாச்சிக்கிட்டா, அவளுக்கு மறுபடியும் உயிரை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. யம தர்மராஜா என்ன பண்ணுறாரு, அப்படிலாம் உயிரை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்கான ரெக்கக்னேஷன் அதெல்லாம் என்கிட்ட இல்லை, சிவபெருமான்கிட்ட தான் இருக்குது, அதெல்லாம் உயிர்ப்பிக்க என்னால் முடியாது, இல்லை இல்லை, இவங்களை உயிர்ப்பிச்சா மட்டும்தான் நான் யமலோகத்துக்கு வருவேன் அப்படின்னு ஷியாமலா தேவி கடுமையான சண்டை போடுறாங்க. அப்போ யம தர்மருக்கு வேற வழி இல்லாமல் அந்த ரத்தத்தை தெரிச்ச இடத்துல எல்லாம் மருதாணி அப்படிங்கிற ஒரு செடியை வளர்த்தாரு, செடியை உயிர்ப்பிச்சாரு. அது 100 வருடம் வாழக்கூடிய தாவரமாக அது வளர்ந்துச்சு. அப்போ அந்த வரத்தை கொடுத்தாரு, அந்த வரத்தை கொடுத்து அது செடியாக மாறிச்சு. அப்போ யாரெல்லாம் இந்த பச்சை நிறத்தில் எடுத்து உங்களுக்கு கைகளில் வைத்தக்கூடிய மருதாணியானது சிகப்பாக மாறுறதுக்கு காரணம் அது மருதவாணி அப்படின்ற பெண்.
அவங்க செடியம்மா இருக்கும்போது, "உனக்கு என்ன வரம் வேணும் கேளு" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே வந்து யமதர்மராஜாட்ட, "ஒரு சகோதரர் 2 பேத்தையும் நான் வணங்குறேன். சூரிய பகவானையும் வணங்குறேன். என்னை இப்படி பண்ணிட்டீங்க. இருந்தாலும் பரவால்ல. எனக்கு ஒரு வரத்த குடுங்க" அப்படின்னு சனி பகவான்ட்டயும், யமதர்மராஜாட்டயும் கேட்குறாங்க. யமதர்மராஜா கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்ன வந்து யார் அரைத்து கையில வச்சிருக்கிறாங்களோ, அவங்களுக்கு இறப்பு அப்படிங்கிறது நேரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே யமதர்மராஜா சொல்றாரு, "மனுஷனா பொறந்த எல்லாத்துக்கும் இறப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். அதெல்லாம் நான் வந்து குடுக்க முடியாது" அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே என்ன ஆகுறாங்க அப்படின்னா, மறுபடியும் அந்த வரத்த வந்து இது பண்ண சொல்றாங்க. வேற ஏதாவது வரத்த கேளு, நான் கண்டிப்பா குடுக்குறேன்னு சொல்லிட்டு யமதர்மராஜா சொல்றாரு. சரி, எனக்கு வந்து யார் கையில என்னுடைய மருதாணிய வைக்கிறாங்களோ, 6 நாள் அவங்கள நீங்க தீண்டக்கூடாது. 6 நாள் உங்களுடைய யமதூதர்கள் வந்து அந்த அந்த மனிதரை எடுத்து செல்லக்கூடாது. எப்போது மரணம் அன்னைக்கு நிகழுது அப்படின்னா, 6 நாள் அவங்களுக்கு அந்த மருதாணி வச்சிருக்கிற பலனால அவங்களுக்கு இறப்பு அப்படிங்கிறது நேரக்கூடாதுன்னு சொன்னோனே, சரி கண்டிப்பா உனக்கு இந்த வரத்த குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சனி பகவான் என்ன பண்றாரு, "உனக்கு என்ன வரம் வேணும் கேளு சகோதரி" அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, இந்த இலைய வரைத்து கால்கள்ல வச்சும்போது சனினால் வருகின்ற பாதிப்பு, ஏன்னா சனி வந்து கால் மூலியமா தான் நம்மள புடிப்பாரு. குத்தி குதிகால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுலருந்து தான் வந்து சனி பகவான புடிப்பாரு. அப்ப அந்த இடத்துல மருதாணி வச்சு அவங்க இருந்தாங்க அப்படின்னா, உங்க சனினால் வருகின்ற அந்த தாக்கமும், பார்வையும் கண்டிப்பா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு, அந்த வரத்தையும் குடுக்குறாரு. அதே மாரி சீதா தேவி, ராவணன் வந்து தூக்கிட்டு போயிடுறாரு இல்லையா? சீதா தேவிய. இந்த போர் புரியும்போது தூக்கிட்டு போகும்போது, சீதா தேவி வந்து அசோகவனத்துல இருக்கும்போது, மருதாணி கிட்ட தான் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க. இந்த மாரி ராமன் இப்படி என்னை வச்சிருந்தாரு, என்னை அழகா வச்சிருந்தேன், நான் இப்படி வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணிக்கு சொல்ல. ஆனா ஆறுதல் சொல்றாங்க மருதாணி. அந்த மருதவாணின்ற பெண். இப்போ ராவணன்கிட்ட போரிட்டு ஜெயிச்ச பிறகு சீதாதேவி தன்னுடைய அயோத்திக்கு செல்லும்போது, இவங்களுக்கு ஒரு வரம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக என்ன வரம் வேணும் அப்படின்னு ராமபிரான் கேட்குறாரு. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீதாதேவியே என்கிட்ட பகிர்ந்த ஒரு விஷயத்த, இது மாரி எப்போதுமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது, எண்ணெய் அரைத்து யார் இலைய வைத்து தன்னுடைய கைகள்ல வைக்கிறாங்களோ, அவங்களுக்கு இதே சந்தோஷம் கண்டிப்பா நிலைக்கணும் அப்படின்னு சொன்னோனே, வேற ஏதாவது வரம் இருந்தா கேளுன்னா, இதே மாரி எனக்கு வைக்கும்போது மகாலட்சுமி கடாட்சமும், சுக்கிர பகவான வந்து கூப்பிடும்போது சுக்கிரனுடைய 6 நாள் சுக்கிரனுடைய விஷயங்கள், காரகத்துவங்கள் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தன்னை கையில வச்சா சுக்கிரனோட அனுகிரகம் 6 நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்குறாங்க. அந்த 6 நாள் அதுக்கு தான் இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு திருமண விழாக்கள்ல இப்போ பண்றாங்க இல்லையா? நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. இப்பயும் மெஹந்தி அப்படிங்கிறது நம்ம ஊர்லயே அந்த கல்ச்சர் வந்திருக்கு. இது வந்து எதனால அப்படின்னா, அந்த 6 நாள் மகிழ்ச்சிக்குரியதா யமன் தீண்டாமலும், சனி பகவானுடைய தாக்கம் இல்லாமலும் மகிழ்ச்சிகரமான, சந்தோஷமான நிகழ்வுகளாக மருதாணிக்கு இருக்கும். மருதாணி வச்சா இருக்கும் அப்படிங்கிற வரத்த அந்த பெறுறாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த மருதாணி அப்படிங்கிறது அவங்க வச்சிட்டு இருக்கும்போது, அந்த மகாலட்சுமி கடாட்சமும் அவங்களுக்கு கிடைக்கும். சுக்கிர பகவானுடைய கடாட்சமும் கிடைக்கும். வியாழக்கிழமை இரவு நேரங்கள்ல இந்த அரைத்து வைத்தால் மறுநாள் வெள்ளிக்கிழமை தடவையா முதல் பூஜையை மருதாணி கையோட நீங்க பண்ணீங்க அப்படின்னா, அதற்கான மிகப்பெரிய நல்ல பலன்கள். இப்பெல்லாம் பொருளாதார நெருக்கடி சிக்கல்கள் அப்படிங்கலாம் வருது இல்லையா? காசே இல்லைங்க, காசு தங்க மாட்டேங்குதுங்க, பிரச்சனையா இருக்கு பொருளாதாரம் அப்படின்றவங்கலாம், இந்த மருதாணியை நீங்க கையில வச்சு வழிபட கண்டிப்பா நல்ல பலன்கள் ஏற்படுத்தியே கொடுத்துருவார் கண்டிப்பா. இது எல்லாத்தோடைய சாமி சனி, யமன், சுக்கிரன், மகாலட்சுமி தாயார், ராமபிரான் எல்லாத்துக்கும் வரம் கொடுத்த ஒரு உன்னதமான ஒரு செடி அப்படின்னா மருதாணி செடி தான். இந்த மருதாணிக்கு இவ்வளோ சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த சிறப்புகள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், சந்தோஷமான சூழ்நிலை. எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா பணக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் சந்தோஷமே வீட்டில் இருக்காது, நிம்மதியே இருக்காது. ஆனால் இந்த மருதாணி செடி வந்து கண்டிப்பாக விலை உயர்ந்தது கிடையாது. ரொம்ப சிம்பிளாக கிடைக்கக்கூடிய அந்த மருதாணியை எடுத்து நீங்கள் வைக்கும்போது, ஆன்மீக தலத்தில், ஆன்மீக விஷயத்தில் நீங்கள் நல்ல பலனை பொருளாதாரம் சூப்பராக இருக்கும். நல்ல மன மகிழ்ச்சியுடன் குடும்ப
சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய விஷயங்களும் அந்த இடத்துல அமையும் அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம். இதே வந்து மருதாணி அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயம், மருதவாணின்ற ஒரு பெண்ணுன்றது நம்ம உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த மருதாணி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்பிராணி புகை போடுறதுக்கு பயன்படுத்தலாம். மிருத சஞ்சீவி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு உயிர் போனால் கூட உயிர் தொழக்கூடிய மறுபடியும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த மந்திரத்துக்கு இருக்குது. அந்த மந்திரத்தை யார் ஒருத்தவங்க சொல்கிறாங்களோ அந்த மந்திரம் ஒன்று கிடைக்கும். ஆனால் அந்த மருதாணியை வச்சு எந்த மந்திரம் சொன்னாரோ அது மிருத்யு சஞ்சி மந்திரத்துக்கு ஈக்குவலானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரமும் மருதாணிக்கு கண்டிப்பாக உண்டு. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மிக பிரம்மாண்டமான ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அதிசயமிக்க மருதாணி செடியை ரொம்ப லேசாக நினைக்காதீங்க. மருதாணி அவ்வளோ ஒரு உன்னதமான பரிசுத்தமான மிக நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் வீட்டில் சாம்பிராணி புகையில போடலாம். அதெல்லாம் போட்டிங்கன்னா யமதூதர்களோ இல்லை நெகட்டிவான விஷயங்களோ அந்த பக்கமே வராது. இதுதான் மருதாணியோடைய சிறப்பு. மருதாணி வச்சுக்கிட்டிங்கன்னா உடம்புல உள்ள குளிர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். மருதாணி சூட்டை தணிக்கும். மருதாணி வந்து நல்ல விஷயங்களை உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். வெத்தலை பாக்கு வச்சா சுண்ணாம்பு வச்சாதான் சிகப்பு ஆகும். ஆனால் மருதாணி தன்னை போலேயே சிகப்பாகக்கூடிய ஒரு நுண்ணதமான செடி. அந்த செடியை வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா பில்லி சூனியம் ஏவல் அப்படிங்கிறதெல்லாம், இந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது மாதிரி மருதாணி செடியை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் வாழ்த்துறேன். கண்டிப்பாக இந்த செடி மூலிமா, இது சாதாரண செடியில் ஒரு தெய்வீகமான செடி, தெய்வீக உன்னதமான செடி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பொருளாதார விஷயங்களில் சரி பண்ணக்கூடியதாகவும் கெடுதல்களை தரக்கூடிய விஷயத்துலேருந்து உங்களை காக்கக்கூடிய விஷயமாகவும் இந்த மருதாணி கண்டிப்பாக இருக்குது. இந்த மருதாணியை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஆன்டிபயோட்டிக்லாம் யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக நம்ம கையெல்லாம் ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக மருதாணி வச்சினாலே உங்களுக்கு பாக்டீரியெல்லாம் அழிஞ்சிரும், வைரல்லாம் பக்கமே வராது. சரிங்களா? அது ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி செயல்படும். மருதாணி அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மருத்துவ குணமாகவும், வாயில் கொப்பளிச்சா அந்த துர்நாற்றம் அடங்கிறதுக்கும், வைரல் அந்த விஷயங்கள்லாம் த்ரோட்டுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கும். இதெல்லாம் வந்து இதுக்கு உன்னதமான விஷயம்லாம் நிறைய மருதாணிக்கு இருக்குது. இந்த மருதாணியோட சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கோயில்களுக்கு செல்வது, சாமி வந்து வெள்ளிக்கிழமை ஆனால் கடவுள் விக்கிரகத்தை கும்புறது எல்லாமே இந்த மருதாணி வச்சுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகி மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை உங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் கொடுத்தே தீருவார். இதுதான் அதோடைய விசேஷம். 6 நாள் இந்த மருதாணி கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா சனியின் பாதிப்பு, யமனுடைய பாதிப்பு, உயிர் போகக்கூடிய நிலையில் இருந்தாலும் அதை மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு மிக வினோதமான உன்னதமான நல்ல செடி. அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்துறேன். இந்த போல் அருமையான ஒரு 100 பதிவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கும் வரை இது நான் அஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.